Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard economics third lesson food security and nutrition இதோட book back question answers discuss பண்ணலாம். Food security and nutrition. Food security னா மக்களுக்கான உணவு பாதுகாப்பு. எல்லாத்துக்குமே எப்பயுமே உணவு இருக்கணும். நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து. என்னென்ன அளவு தேவையான அளவுக்கு சத்துகள் அந்த ஃபுட்டில் இருக்கணும். ஆரோக்கியத்தை கொண்டுட்டு வரணும். இதுதான் நியூட்ரிஷன். Food security and nutrition. Define food security according to FAO. FAO, Food and Agriculture Organization. Food and Agriculture Organization. இதுதான் இதோட விரிவாக்கம். அப்போ food security பத்தி FAO சொல்றது என்ன அப்படின்னா, food security exists when all people at all times have physical, social, and economic access to sufficient, safe, and nutritious food which meets their dietary needs and food preferences for an active and healthy life. இதோட explanation எப்படின்னா, food security உணவு பாதுகாப்பு exists இருக்கும். எப்போ இருக்கும்னா, எல்லா மக்களுக்கும் when all people எல்லா நேரங்களிலும் at all times have physical உடல் ரீதியா போய் ஒரு ஃபுட்டை எடுத்தோ வாங்கியோ சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். உணவு ப்ரொவைட் பண்ற அளவுக்கு உணவு கிடைக்கிற மாதிரியான சமூகத்தில் இருக்கணும். எக்கனாமிக் ஆக்சஸ் உணவை வாங்கி சாப்பிட்றதுக்கு போதுமான பணம் இருக்கணும். வாங்கிக்கிறதுக்கு காசு இருக்கணும் ஒருத்தர்கிட்ட. ஆக்சஸ் டு ஆக்சஸ்னா போய் எடுத்துக்கிறது, போய் கிடைக்க வைக்கிறது, வாங்கிக்கிறது பேர் ஆக்சஸ். ஆக்சஸ் டு சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு. ஒருத்தங்களுக்கு ஒரு அரை இட்லி ஒரு இட்லி கொடுத்தா பத்தாது இல்லையா? அப்ப அது இன்சஃபிஷியன்ட். ஒருத்தங்களுக்கு போதுங்கிற அளவுக்கான உணவு அப்படின்னா சஃபிஷியன்ட். சேஃப், அந்த உணவு நல்ல உணவா பாதுகாப்பான உணவா இருக்கணும். நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா இருக்கணும். சத்துமானங்கள் நிறைந்த ஊட்டச்சத்து மிக்க உணவா இருக்கணும். which meets their dietary needs, அவங்களுக்கு தேவையான சத்துக்களை ப்ரொவைட் பண்ற அளவுக்கு இருக்கணும் அந்த ஃபுட்டு. ஃபுட் ப்ரிஃபரன்சஸ், அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளா இருக்கணும். அவங்களுக்கு ஒவ்வாத உணவா இருக்கக்கூடாது. ஃபார் அன் ஆக்டிவ் அண்ட் ஹெல்தி லைஃப், ஒரு மனிதன் ஒரு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு, சுறுசுறுப்பா வாழ்றதுக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் இந்த ஃபுட்டுகள், இந்த உணவுகள் கிடைக்க வைக்கிறதுக்கு தான் ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கணும். அதுக்கான ஒரு வழிகோலுதல் இருக்கணுங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அப்போ ஃபுட் செக்யூரிட்டி எக்ஸிஸ்ட் எப்போ? when all people, எப்போ? at all time have physical, social, and economic access to sufficient, safe, and nutritious food which meets their dietary needs and food preferences for an active and healthy life. இது நீங்க ஃபுல்லா அப்படியே அழகா மெமரைஸ் பண்ணி தான் படிச்சுக்கணும். What are the basic 3 components of food and nutrition security? அப்போ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பாதுகாப்பு, அதுக்கு 3 காம்பனன்ட்ஸ், பேசிக் காம்பனன்ட்ஸ், அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, 3 basic components of food and nutrition security are availability of food கிடைக்கணும். அவைலபிலிட்டினா கிடைக்கிறது. access to food, அந்த ஃபுட்டு இப்ப நம்ம கிட்ட இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, நம்ம ஒவ்வொரு நேரத்துக்கும் போய் அதை வாங்கிட்டு வரணும், எடுத்துட்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம். அப்ப ஆக்சஸ் பண்ற அளவுக்கு, நம்ம போய் எடுத்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கிறது ஆக்சஸ் டு ஃபுட்டு. அதை சாப்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும். இப்ப பெட் ரிடனா இருக்கும், நம்மளுக்கு அதை சாப்பிட கூட முடியல, அதை சாப்பிட்டா அந்த சத்துக்கள் நம்ம உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி ஒரு ஃபுட்டோட உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும், உள்வாங்கிக்கும். அப்ப இந்த 3 விஷயங்கள் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்கு அடிப்படை கூறுகள்.
What is the role of FCI in Green Revolution? பசுமை புரட்சிக்கு FCI என்ன பங்களிப்பு கொடுத்தது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். Cheaper farm credit was disbursed to farmers through cooperative banks and societies. அப்போ சொசைட்டிகள் மூலியமாவும் கோஆபரேட்டிவ் பேங்குகள் மூலியமாவும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வட்டியோட கடன்கள் கொடுக்கப்பட்டது. டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னா வழங்கப்பட்டது. FCI மூலியமா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. Minimum support price for the crops were announced at the beginning of the season and the state procured the harvested grains through FCI. Minimum support price அப்படின்னா குறைந்தபட்ச விலை. ஒரு விலைய நிர்ணயம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விவசாயிகளுக்கு FCI சப்போர்ட் பண்ணுச்சு. ஸ்டேட்டே மகசூல் செய்யப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை ஸ்டேட்டே ப்ரொக்யூர் பண்ணிக்குது. ப்ரொக்யூர்டுனா வாங்கி வச்சுக்கிறது, ஸ்டாக்கா வச்சுக்கிறது. த்ரூ FCI. FCI மூலியமா விளைந்த தானியங்களை ஸ்டேட்டே ஒரு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிச்சிரும். சீசனுக்கு முன்னாடி அதிகப்படியான ஸ்டாக் ஆகி விவசாயிகளால விற்க முடியலைன்னா அதை கவர்மெண்டே ப்ரொக்யூர் பண்ணிக்கும், வாங்கி ஸ்டாக் வச்சுக்கும். இப்படியும் FCI விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது பசுமை புரட்சிக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. The FCI had built huge storage godowns and built buffer stocks for food grain during the harvest season to be distributed all through the year. What are the effects of Green Revolution? பசுமை புரட்சியோட இஃபெக்டுகள் என்ன? பசுமை புரட்சினால increased food grain production was possible. அதிகப்படியான விளைச்சல், உணவு தானியங்கள் அதிகப்படியான விளைச்சலை கொடுக்கறக்கு சாத்தியமானது கிரீன் ரெவல்யூஷனால, பசுமை புரட்சினால. Fertilizer responsive high yielding varieties of rice and wheat were introduced. Fertilizer அப்படின்னா உரம். ஃபெர்டிலைசர் போட்டா அதிகப்படியான மகசூல் கொடுக்கக்கூடிய வெரைட்டிகள் ஆஃப் ரைஸ், நெல் ரகங்கள், வீட் கோதுமை ரகங்கள், இத அறிமுகப்படுத்தினாங்க. கிரீன் ரெவல்யூஷன்னாலதான் இது சாத்தியமாச்சு. இப்ப ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் அப்படின்னா உரம் போட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது எப்படி பண்ணணும்னா அதிகப்படியான விளைச்சலை கொடுக்கறது ரெஸ்பான்சிவ். ஓகே. Cheaper farm credits were disbursed to the farmers. இந்த பாயிண்ட் நம்ம முதல்லயே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்துட்டோம். அப்போ குறைந்தபட்ச வட்டிக்கு விவசாயிகளுக்கு கடன்கள் கொடுக்கப்பட்டது. டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னா வழங்கப்பட்டதுன்னு அர்த்தம். Green Revolution led to increased production of food grains, poultry, dairy and fishery. பசுமை புரட்சியினால ஃபுட் கிரெயின்ஸ் உணவு தானியங்கள் மட்டுமல்லாம கோழி வளர்ப்பு அதிகமானது. டயரி அப்படின்னா ஆடு மாடுகளோட வளர்ப்பும் அதிகமானது. ஃபிஷ் மீன்களோட வளர்ப்பு அதிகமானது. ஓகே, இது எல்லாம் கிரீன் ரெவல்யூஷன்னாலதான் சாத்தியமாச்சு. Write some name of nutrition programs of Tamil Nadu. In Tamil Nadu. அப்போ தமிழ்நாட்டுல இருந்த நியூட்ரிஷன் சத்துமானங்கள், ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்கும் புரோகிராம்கள் என்னென்ன அப்படின்னா, some of the nutrition programs followed in Tamil Nadu are புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் புரோகிராம், நேஷனல் புரோகிராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். அப்போ சின்ன குழந்தைங்க
படிக்கக்கூடியவங்களுக்கு நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட், சத்துள்ள உணவுகள் ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த இந்த இயக்கம், இந்த திட்டம் உபயோகப்பட்டது. ஜெனரல் ICDS ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். அப்ப பொதுவான ICDS ப்ராஜெக்டுகள், திட்டங்கள். வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் அப்படின்னா உலக வங்கி உதவியுடன். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்போ ஒருங்கிணைந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சி திட்டம், சேவை திட்டங்கள். பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம் PMGYS. தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். மிட் டே மீல் ப்ரோக்ராம், மதிய உணவு திட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அது. மற்றதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் படிக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சு படிங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot.